வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு அரை கிரவுண்ட் இடத்துல 20/60 பிளாட்டில் வந்து ஒரு வீடு G+1 டூப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த வீடோட வாக் த்ரூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீட்டோட பிளாட் டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா 20/60. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 863 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் கார் பார்க்கிங்கோட பில்டப் ஏரியா 258 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 1096 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் டெரஸோட பில்டப் ஏரியா 173 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் பில்டப் ஏரியா 2390 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கோட ஃப்ரண்டேஜ் பார்த்தோன்னா ஒரு 18 ஃபீட் இருக்கு அண்ட் பில்டிங்கோட ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் 4 ஃபீட் செட் பேக் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பில்டிங்கோட ரைட் சைடில் செட் பேக் எதுவும் நம்ம கொடுக்கல அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. பட் பக்கத்து பிளாட்டில் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால கிளைண்ட் வந்து அங்கே காம்பவுண்ட் வால் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளைண்ட் வந்து எலிவேஷனில் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரியே ஒரு லோ பட்ஜெட் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஹேட்ச்பேக் கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சின்ன கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட் வாலில் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டுக்காக சின்ன சின்ன கேப்ஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். $13 feet 4 inches cross 22 feetல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங் பார்த்தோன்னா மார்பிள் பேட்டர்னை இமிட்டேட் பண்ண மாதிரியே ஒரு டைல் ஃப்ளோரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டோட சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக பட்டி பார்த்து அதில் ஸ்பாட் லைட்ஸு டெக்கரேட்டிவ் லைட்ஸ்லாம் கொடுக்கும்போது இது காங்கிரீட் சீலிங்கா இல்லை ஃபால் சீலிங்கான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. 20/60 பிளாட்டில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் பிளானிங். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து கரெக்டாக பிளான் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரூமே டிஸ்கனெக்ட் ஆன ஒரு ஃபீல் வந்து கிரியேட் ஆகும். அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லெஃப்ட் வாலை ஒட்டியே ஸ்டேர்கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். அண்ட் நைட் டைம் ஸ்டேர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 த்ரெட்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்பாட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு மேலே நம்ம ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால வீடு வந்து வைடராக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் ஓடிஎஸோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பிளாட்லலாம் பில்டிங்ஸ் வந்துருச்சுன்னா விண்டோஸ் வழியாக வர சன்லைட் வந்து கம்மியாயிரும். பட் ஓடிஎஸ் வழியாக வர சன்லைட் வந்து எப்போதுமே நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகாது. $7 feet cross 12 feet 8 inchesல லிவிங்கோட அட்டாச்சாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட ஒரு ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். $11 feet cross 16 feetல கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட அட்டாச்சாக ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஏரியா. ஸோ கிளைண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து அது இன்டீரியர் ஒர்க் பண்ணிப்பாங்க. அண்ட் ஒரு அட்டாச்டு டாய்லெட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 8 feet 6 inches cross 20 feet 8 inchesல 2 பெட்ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்ச் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்டையர் வீட்டுக்கும் ஒரே பெயிண்ட் கலர் யூஸ் பண்ணதுனால ஒரு எலாங்கேட்டடான லுக் வந்து கொடுக்குது. அண்ட் கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரியே சிமிலர் டைமென்ஷன்ஸோட மேலேயும் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 வால்லையுமே நமக்கு வந்து விண்டோஸ் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இல்லாதனால கீழே இருக்கிற செட்பேக் ஏரியாவுக்கு ஈக்குவலாக மேலே வந்து நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த லிவிங்கில் 11 feet cross 14 feetல ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது கூடவும் அட்டாச்சாக ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஏரியாவும் ஒரு அட்டாச்டு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூமில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் டோரோட ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீட்டோட காஸ்ட்டு. ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸு ஹெட்ரூம் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 2300 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த என்டையர் வீட்டுக்கும் காஸ்ட்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 58 lakhs வரைக்கும் செலவாயிருக்கு. ஸோ இந்த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால் இது எல்லாமே இன்க்ளூடடு. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.